தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு தமிழக ஆளுநரை வந்துட்டு சந்திச்சிருக்காங்க. இந்த சந்திப்புல பாத்தீங்க அப்படின்னா விஜய் வந்துட்டு சில கோரிக்கைகளை வந்துட்டு முன் வச்சிருக்காங்க. அது என்னென்ன கோரிக்கை அப்படின்றத பார்க்கலாம். பெஞ்சால் நிவாரண புயலுக்கான நிவாரண தொகை வந்துட்டு இன்னும் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு முழுமையா கிடைக்கல. அதனால மாநில அரசு கேட்கும் நிவாரண தொகையை வந்துட்டு மத்திய அரசு முழுமையா தரணும் அப்படின்னு சொல்லி முன் வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம தமிழகத்துல வந்துட்டு சட்டம் ஒழுங்கு வந்துட்டு ரொம்ப மோசமா இருக்கு. அந்த சட்டம் ஒழுங்கு வந்துட்டு சீர் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி முன் வச்சிருக்காரு. அனைத்து இடங்களிலும் வந்துட்டு பெண்களோட பாதுகாப்பு வந்துட்டு உறுதி செய்யணும். சோ இந்த மாதிரி கோரிக்கைகளை வந்துட்டு தமிழக ஆளுநர் கிட்ட விஜய் வந்துட்டு முன் வச்சிருக்காங்க. இதுக்கு தமிழக ஆளுநர் பாத்தீங்க அப்படின்னா இது பற்றி பரிசீலிப்பு தான் வந்துட்டு விஜய் கிட்ட உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. தமிழக அரசியல் வந்துட்டு விஜய் வந்துட்டு ஒரு அதிரடி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அல்லு அர்ஜுன் மீதான புகாரை வந்துட்டு வாபஸ் பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். புஷ்பா 2 படம் ரிலீஸ் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண் வந்துட்டு உயிரிழந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அல்லு அர்ஜுன் வந்துட்டு கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வந்துட்டு வெளியே வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அல்லு அர்ஜுன் வந்துட்டு அந்த பெண்ணோட குடும்பத்துக்கு வந்துட்டு 2 கோடி ரூபாய் வந்துட்டு நிதியுதவி பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அந்த நிதியுதவியை நான் பண்ண தயார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்துக்கு வந்துட்டு அல்லு அர்ஜுன் வந்துட்டு உத்தரவாதம் பண்ணியிருக்காங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த இறந்து போன பெண்ணோட கணவர் வந்துட்டு இந்த புகாரை வந்துட்டு வாபஸ் பெற முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா போலீஸ் தரப்புல இருந்து இந்த புகாரை வந்துட்டு நாங்க வாபஸ் பெற இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நடந்த சம்பவத்தின் தன்மை வந்துட்டு அந்த மாதிரி இருக்கு. ஒரு சின்ன காயம் அந்த மாதிரி இருந்தா பரவாயில்ல, எங்கனால வாபஸ் பெற முடியும். இதுல வந்துட்டு ஒரு உயிர் பலி ஏற்பட்டிருக்கு, எங்கனால இந்த கேஸை வந்துட்டு வாபஸ் பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் தரப்புல இருந்து உறுதியா சொல்லிட்டாங்க. கேம் சேஞ்சர் படத்துக்காக வந்துட்டு ராம் சரணுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 256 அடி உயரத்துல வந்துட்டு ஒரு கட் அவுட் வந்துட்டு வச்சிருக்காங்க. இது எங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த படத்தோட டைரக்டரா வந்துட்டு சங்கரும் நடிகை வந்துட்டு கியாரா அத்வானி வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுங்க. இந்த படத்தோட 2 சாங்ஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 2 சாங்ஸுமே வந்துட்டு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றது அப்படின்னு சொல்லலாம். இந்த பட ப்ரொமோஷன்ல வந்துட்டு இப்ப ராம் சரண் வந்துட்டு ரொம்ப பிஸியா இருந்துட்டு வர்றாங்க. ராம் சரணோட ரசிகர்கள் வந்துட்டு ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் வந்துட்டு இந்த 256 அடி உயர கட் அவுட் வந்துட்டு வச்சிருக்காங்க. இந்திய நடிகர்களுக்கு வைக்கப்பட்டதுலயே இந்த கட் அவுட் தான் வந்துட்டு மிகப்பெரியது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் அடுத்த ஒரு சினிமா செய்தியில உங்களை பார்க்குறேன். நன்றி.